அது எவ்வளோ பேர் வச்சிருக்கலாமே, எதுக்காக திரு தனி? அதுக்கு பேர் தணிகை மலை, கோபம் தனிந்த இடம். தமிழ் தேடியனுடைய எழுச்சி அது பர்டிகுலராக பிரம்மா மன்னிப்பு கேட்கிறார். தமிழ் ஒரே காரணத்துக்காக நான் உங்களை ஒரு குடும்பத்தை பிரித்தேன். ஒரு மொழிக்கு இவ்வளோ பிரச்சனையா சார்? மறுபடியும் சிவன் குடும்பம் உடையுது. திருத்தணிக்கு அப்புறம் மறுபடியும் குழப்பம் வருது. மறுபடியும் வடபழனின்னு ஒன்று உருவாகுது. பழனியில் எப்படி முருகர் கோயிச்சுட்டு போனாரோ அதே மாதிரி நம்ம சென்னை வடபழனி. சென்னை வடபழனி. என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் லிவர் வந்துருச்சு. அவர் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பார்க்கலாம். அவர் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பிழைச்சிக்கிட்டார். 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன். அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி. சேகர் அவர்கள். இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார். முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள். தமிழர்களின் ஆதி புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன். கடம்பாயிடும்பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேலரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். திருத்தணி முக்கியமாக அது அவருடைய வெற்றி. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழனிக்கு வந்தாரில் கோச்சிக்கிட்டு, அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டுகள் தொடர் போராட்டம். உலகத்தில் இவ்வளோ நாள் நடந்த ஒரு போராட்டம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் மட்டும்தான் அந்த மாதிரி நடந்தது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. திருத்தணி வந்திருக்காருன்னு வச்சுங்க, கல்யாணம் ஆயிருக்கு, ஆட்சி அவர் நிறுவிட்டார் ஃபுல்லாக. அது எவ்வளோ பேர் வச்சிருக்கலாமே, எதுக்காக திரு தனி இந்த பேர்? திருத்தணின்றது என்னன்னாக்கா கோபம் தனிந்த இடம், தணிகை மலை. அதுக்கு பேர் தணிகை மலை. கோபம் தனிந்த இடம். கோபம் வந்த இடம் எங்கே? மதுரை. ஓகே. மதுரையில் சண்டை வந்ததில்ல, இது என் ஊர், நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன். ஏன் தமிழை வளரக்கூடாது நீயே சொல்லுவியா? தமிழ்நாட்டில் பிறந்தவன். முருகருடைய கோபம் என்ன, இது தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன், எங்கள் அப்பா தமிழனாக மாறினவன். வடநாட்டிலேருந்து வந்தாலும் தமிழ்னா இந்தியா பூரா அப்போ தமிழ்நாடாக தான் இருந்தது. அது வடத்தமிழ், இது தென்தமிழ். எங்கள் அப்பா தமிழனாக இருந்தவன், எங்கள் மாமனார் ஒரு தமிழன், திருமால். நாங்கள் தமிழ் ஆட்சி மொழி ஆக்கிறத வேணான்னு சொல்லி கேவலப்படுத்தி அதை கொச்சப்படுத்துகிறேன்னா, உன்னை பார்க்குறன்னு தூக்கி உள்ளே போட, அவன் வெளியில் இவர் ஆட்சி விட்டு வெளியேற்றினால அங்கே ஆரம்பித்த தீ, ஃபயர். அந்த ஃபயர் 50 வருஷம் ஆச்சு அவருக்கு அணையிறது. அது அணிஞ்ச இடம், அந்த அங்கே பழனியில் தூங்கிய ஃபயர் அணிந்த இடம் தணிகை. கோபம் தனிந்த இடம் தணிகை, திருத்தணிகை. தீ அணிந்த இடம்னு கூட சொல்லலாம், ஒரு பொலிட்டிக்கலாக சொன்னான். கோபம் தனிந்த இடம், தீ அணிந்த இடம். அப்போ அந்த இடத்துல அவர் கோபம் தணிஞ்ச உடனே, ஏன் கோபம் தனிஞ்சாதானே மறுபடியும் பிரம்மா மன்னிப்பு கேட்குறாரு. நான் பண்ண ஒரு தமிழுக்கு ஒரு பிரச்சனை பண்ணேன், தமிழ் ஆட்சி மொழியாக கூடாதுன்னு பண்ணேன். இந்த ஒரு பிரச்சனையினால நீ என்ன உள்ள தூக்கிட்டா, நீ காட்டுக்கு வந்த, நான் பழனியில் ஒன்றை காட்டுக்கு துரத்தினேன், கடைசியில் ஜெயிச்சு நீ மேலே வந்துட்ட, அதனால் நீ வெற்றியை ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடுன்னு வராது. ஏன்னா கொன்னுடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொலை நடக்குது. அதுக்கப்புறம் தான் பிரம்மா இறக்கிறார். அதுக்கப்புறம் பல பிரம்மாவுக்கு கதை இருக்கு. விநாயகர் தோற்ற உடனே பிரம்மாவை கொண்டு இல்லை அவர் இல்லையா, மறுபடியும் இங்கே வராங்க. இங்கே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. விநாயகர் போரில் இறந்து போகிறார். விநாயகரா? விநாயகரை சேஃப்டி பண்ணுறாரு. விநாயகருக்கு முருகர் சண்டை நடக்கும்போது சமாதானப்படுத்தி கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு இடையில் அதை மீறி சிலர் உள்ளே போய் தீவிரமாக இருந்த சில பேர் விநாயகர் அதில் இறந்து போகிறார். அதனால் இப்போ திருத்தணியில் விநாயகர் இருக்க மாட்டார். ஓ, அந்த கோயிலே விநாயகர் சிலை கிடையாது? இருக்குது, கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. சம்பிரதாயத்தை சும்மா வச்சிருக்க சம்பிரதாயத்து விநாயகர் முருகரே விநாயகருக்கு ஒரு சிலை வச்சு கும்பிடுறாரு. அப்பாவே என்ன சொல்கிறாருன்னா, விநாயகர் வேலை தப்பு கிடையாது, தூண்டி விட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க, அதனால் அவரை எதிரியாக நினைக்காத, உன்னுடைய பங்காளியாக நினை, அதனால் உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கும்னா விநாயகருக்கு வழிபாடு பண்ணுன்றாரு. விநாயகருக்கு ஒரு கோயில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு தான் அவர் திருத்தணி வேலையை ஆரம்பிக்கிறார். முருகர் நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டார் ஃபேமிலியை. அதுக்கப்புறம் அவர் வள்ளியை
ஏற்றுக்கிறார். இந்த வள்ளி வந்து பட்டத்து இலவசியாக்குறது தான் வந்து தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி. அது தமிழ் தேசியத்தினுடைய துவக்கம். எது முதல் தமிழ் சங்கத்தில் வந்து தமிழை ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி எதிர்த்த பிரம்மாவை சிறையில் தூக்கி போட்டது தமிழ் தேசியத்தினுடைய ஆரம்பம். அதனால் வந்து ஆட்சி கீழ்ச்சி மனைவி எல்லாரையும் விட்டுவிட்டு பயணிக்குள்ளே வந்தது வந்து அதனுடைய தோல்வி, தமிழ் தேசியத்தினுடைய தோல்வி. 50 வருஷம் போராட்டத்துக்கு பின்னாடி திருத்தணியில் வந்து கோரஞ்செறிஞ்சி வழியும் பொழுது தமிழ் தேசியத்தோட எழுச்சி, தமிழ் தேசியனுடைய எழுச்சி. அது பர்டிகுலராக பிரம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் வந்து உங்களை வந்து குடும்பத்தை பிரித்தேன், தமிழ் ஒரே காரணத்துக்காக ஒரு மொழிக்கு இவ்வளோ பிரச்சனையா சார் அப்படின்னு வந்தேன். ஆனால் தமிழ் ஜெயிச்சுது, தமிழ் முருகன் நீ ஜெயிச்சிட்ட, அதனால் தமிழ் தான் ஆட்சி மொழி, நீ தான் வந்து தமிழ் தான் இந்தியாவுக்கு இந்த உலகத்துக்கு தலைவன் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆகிறார். அப்போ பிரம்மா உயிராட்டுட்டார். இவங்கெல்லாம் வந்து ஒரு மன்னிக்கிற குணம் உள்ளவங்க, யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எதிர் அணியில் இருந்த பிரம்மாவையும் கொல்லலை, விநாயகரையும் கொல்லலை, மீனாட்சியும் கொல்லலை. ஏன்னா சிவன் தலையிட்டு ஃபைட் பண்ணி அவங்கள பூரா அப்படியே ஒரு சரண்டராக வச்சுட்டார் அவர். அதுதான் அவருடைய வெற்றி, அகிம்சை குணம். அவர் என்னன்னா சரண்டர் ஆகிட்டா ஏன் கொல்லணும், சரண்டர் ஆகிற வரைக்கும் சண்டை அப்படி பண்ணி கொண்டு வந்துட்டார். திருத்தணியில் இருக்கும்போது வந்துடுது. திருத்தணியில் இயற்கையாக ஏதோ செத்துறாரு, விநாயகர் மட்டும் இறந்துடுறாரு, ஏதோ ஒரு காரணத்தினால இருந்தார். அது நான் இப்போ ஒரு வரலாறு இருக்காது, அது எப்படி இருந்தாருன்னு. போரில் ஏதோ இறந்துட்டாருன்னு எதாச்சும் போரில் நடந்துட்டார், கொல்லலை. அவன் மீனாட்சி உயிரோடு இருக்காங்க. அப்போ வள்ளியை வந்து தலைவராகிறார்ல, அதில் தான் குழப்பம் அதிகமாக. பிரம்மாவை ஒத்துக்கிட்டார ஒழிய மறுபடியும் பிரச்சனை உருவாகிறார். அப்பயே அடங்கலை. வெற்றி பெற்ற முருகன்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறாரு, நீ ஜெயிச்சிட்ட நான் தோத்துட்டேன் அதெல்லாம் சொல்கிறாரு, எல்லாம் பண்ணி மறுபடியும் என்னை சேர்த்துக்கின்றாரு. இந்திரன் ஓடி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்பா நாங்கள் தோத்துட்டோம்பா, நான் ஜெயிச்சிட்டோம்பா, தெய்வானியை சேர்த்துக்குப்பா கூடன்றாரு. இதெல்லாம் ஓகே. சிவனு வந்து சேர்த்துக்குப்பான்னு சொல்கிறாரு, எல்லாம் ஓகே. திருமாலும் சொல்லிட்டாரு, எப்பா சேர்த்துக்குப்பா, ஏன்னா அது என் பொண்ணு தான். யார்? தெய்வானி என் பொண்ணு தான், நான் தான் கோவப்பட்டேன், அது விநாயகர் இறந்துட்டார், இனிமேல் வந்து ஒன்றும் இல்லை, எதிரியும் உனக்கு ஒன்றும் எதிர்க்கு கிடையாது, நீ விநாயகருக்கே கோயில் வச்சு கும்பிட்ற அளவுக்கு ஆகிட்டேன், அதனால் ஒன்றுமே இல்லை, சமாதானமாக ஆகி போயிடுச்சு, கூட ஃபேமிலி ஒன்றா சேர்ந்துச்சு, நீ போன உடனே முருகன் மட்டும் ஒரே கண்டிஷன் போட்டார், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், ஆனால் வள்ளி தான் ராணி, தெய்வானை தோழி தான்ட்டார். உடனே வந்து எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. சரி முருகர் தானே இவ்வளோ போகிற 50 வருஷம் போகிறான், உனக்கு டிசிஷன் மேக்கிங் அவன் தானே. முருகர் என்ன சொல்கிறாரு அதை செய்யிட்டுன்ட்டார். யார்? சிவன். ஆனால் திருமாலுக்கு மட்டும் தான் பொண்ணு ராஜா விட்டு பொண்ணு, இந்த வள்ளி வந்து இவன் காட்டில் வந்து குரத்தியை சேர்ந்தவன், வேட்டையாடுறவங்க, வேட்டையாடுற பொண்ணு ராஜாவை எப்படி இருக்கும்? சரி பரட்டும், முருகர் வந்து முடிவு பண்ணிட்டாரு இல்லையா, அதில் ஒன்றும் ரொம்ப பெருசு அரக்குற மனசான ஓகேன்றார். சொன்ன உடனே பிரம்மா வந்து என்ன திருமால் வள்ளியை வந்து ராணியாக்கி தெய்வானியை வந்து தோழின்றாரு, இதெல்லாம் வந்து சிவனை தலையாட்டார், உனக்கு உடன்பாடு தானா? சரி எனக்கு என்னமோ அது வந்து குறவர்கள் வந்து அரசியலுக்கு சரியாக வருவாங்களான்னு சொல்ல முடியல, பட்டு மகளை ஆரம்பிச்சு ராணியாக ஆகியிருக்கலாம். சரி முருகன்ட்டு போய் நான் என்னத்தை தலையிடுறது அப்படின்னு சைலண்ட்டாக இருந்த உடனே இவருக்கு ஒரு சின்ன ஒரு அறகுறை இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார் பிரம்மா. திரும்ப ஒரு 2வது ஒரு வெடி வைக்க தயாராகிட்டார். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. திருத்தணியில் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க, வள்ளி திருமணம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓகேன்ட்டாங்க. திருமாலை கூப்பிட்டு, ஐயோ மனசில் திருப்தி இல்லையா, தெய்வானி ராணியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது எனக்கும் உடன்பாடியா, அது என் பிரச்சனை இல்லை, அது ஓம் பிரச்சனைன்னு சொல்லி தூண்டி விட்டு மறுபடியும் முருகனுக்கு ஒரு தலைவலி உருவாக்கி விட்டு மறுபடியும் திருமால் சொன்ன, தம்பி நீ செய்தது எல்லாம் ஓகே, ஆனால் ராணி வந்து அது இல்லை இதுன்ட்டார். அங்கே தான் வந்து வர்ணாசிரமம் தலை தூக்குது. ஆண்ட பரம்பரை ஆளாத பரம்பரைன்னு அவர் முருகர் சொல்கிறாரு, ஏங்க உன் பொண்ணு ஓடி போயிடுச்சு, சுருக்கமாக சொன்னால் ஓடி போன மாதிரி தான். அந்த கேப்பில் தான் நான் வள்ளியை கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து உயிரை கொடுத்து 30 ஆண்டுகள் வாழ்நாள் பூரா வந்து அவங்க போர்லேயே காலத்தை கழிச்சுட்டாங்க. ஒருத்தனை வெற்றியாள ஆகிறாங்களா, அதுவே அவங்களுடைய தகுதி தானே. அதுக்கு மேலே நான் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், சூதுவாதில் தான் நீ நிர்வாகன்ற, சூதுவாதில் நிர்வாகம் இல்லைங்க, நேர்மை தான் உருவாகம், நான் தான் அப்படின்றேன்.
உடனே என்ன பண்ணுறான்னு மறுபடியும் தோண்டி விடுறார் பிரம்மா. இல்லைன்னா நாட்டை பெருக்கி சொல்லுங்கன்ட்டான். ஏன்னா தெய்வானைக்கு ஒரு பையன், அது விநாயகர் கூட பிறந்தவன் ஒரு பையன். தெய்வானை போய் ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தையோட தெய்வானை விட்டுட்டு தான் சித்தி புத்தி கல்யாணம் பண்ணி வச்சுடுறானுங்க பிரம்மா. மறுபடியும் பிராமணை விட்டு கூட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த பொண்ணு 2 கண்டம் ஆகி போச்சு ஒரு குழந்தையோட. அந்த பையனுடைய பேர் வந்து ஒருத்தர், அது பேர் வந்து ராமாயணத்தில் அங்கதான்னு சொல்கிறாங்க, வாலியினுடைய பையன். வாலி தான் அங்கே சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட விநாயகர் மாதிரி அங்கே ஏதோ தெரியுது. எங்க மகாபாரத்தில் இருக்க வாலியா? ராமாயணத்தில் வாலியா? ராமாயண வாலியா? ஓகே 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 ஓகே. சுக்கிரவன் வாலி இருக்குல்லையா, அது கிட்டத்தட்ட அப்படி தோணுது எனக்கு. அப்போ வாலி அதாவது கிட்டத்தட்ட விநாயகருக்கு ஒரு குழந்தை பையன் இருந்திருக்கிறான் வாரிசு. ஆனால் முருகருக்கு வந்து ஆரவலி சுரவலி 2 பொம்பளை குழந்தை தான். இதை வச்சு என்ன பண்ணுறான்னா பிரம்மா சொல்கிறான், அந்த பாருங்க முருகன் சொல்கிறான்னு நீ சைலண்டாக வரீங்க, அவனுக்கு என்ன 2 பொம்பளை குழந்தைன்னு இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் முருகனுக்கு அப்புறம் வாரிசு பொம்பளை ஆள முடியுமா நாட்டை? ஆண் வந்து இவனுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. யாருக்கு? தெய்வானிக்கு. அது விநாயகருக்கு பிறந்திருந்தா கூட சரி, ஏதோ ஒரு வகையில் தெய்வானிக்கு இருக்குது. அது நாட்டை ஆம்பளை குழந்தை அந்த நாட்டை ஆள முடியும், பொம்பளை ஆள முடியுமா? அதனால நீங்கள் என்ன சொல்லுங்கள், இதில் பிடிவாதமாக இருங்கன்றார். ஓ, ஆம்பளை ஆண்டானா பொம்பளை ஆண்டானா ஆட்சி நல்லா நடக்குதா, அவ்வளோதான், அதுதான் முக்கியம் அப்படின்னு சிவன் சொல்கிறார், முருகனும் சொல்கிறார். அது எனக்கு அடுத்தது வள்ளி கூட ஆண்டு போட்டேன், என்ன பண்ணு. இந்த சிக்கல் அதிகமான இதை ஒரு காரணம் காட்டி திருமாலை வச்சு உடைக்கிறாங்க. மறுபடியும் சிவன் குடும்பம் உடையுது. திருத்தணிக்கு அப்புறம் மறுபடியும் குழப்பம் வருது. அந்த குழப்பம் எப்படி தீர்க்கப்படுகிறது என்றால் மறுபடியும் வடபழனின்னு ஒன்று உருவாகுது. பழனியில் எப்படி முருகர் குளிச்சுட்டு போனாரோ அதே மாதிரி வட இந்தியாவில் இங்கே, அதாவது சென்னைக்கு பக்கத்தில் நீங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி ஏன் மறுபடியும் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறீங்க, நான் போகிறேன்னு போயிடுறேன். ஓ, நம்ம சென்னை வடபழனியா? சென்னை வடபழனி ஒரு சின்ன கோபம். நீங்கள் பிரச்சனை நீங்கள் ஏன் குழப்பம் பண்ணுறீங்க, நான் மறுபடியும் குளிச்சுட்டு போயிடுறாரு. அது இங்கே இல்லை, இந்த பழனி இங்கே இருக்குது, செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்குது வடபழனின்னு ஒரு ஊர். ஓ, இங்கே இருக்கிறது. ஓகே ஓகே. அந்த வடபழனியில் தான் குளிச்சுட்டு போயிடுறாரு. மீண்டும் அதே சோதனை, தீர்க்க முடியாத சோதனை. சிவன் சொன்னாராம், உடனே தலையிட்டு சிவன் தீர்க்கிறார் அந்த பிரச்சனையை. முருகருக்கு வந்து வள்ளி ஆளுன்னு நினைக்கிறார், நீங்கள் வந்து தெய்வானுடைய பொண்ணு ஆளுன்னு நினைக்கிறீங்க. அடுத்த தலைமுறையை பார்க்குறீங்க, அடுத்த தலைமுறையை பார்த்துக்கிட்டு இந்த தலைமுறையை காலி பண்ணாதீங்க முருகனை, புரியுதா? அவர் ஆளட்டும், இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. இந்த பிரம்மா உள்ள நுழைகிறது எதனால? திருமாலுடைய பேரன், அவன் பேர் என்ன, இவன் அது யாராவது அங்கதன், அவன் பேர் அங்கதன், அந்த தெய்வானியுடைய பொண்ணு, அவள் ஆளுன்னு நினைக்கிறான். நியாயம் தானே? அதனால திருமாலையும் திருப்திப்படுத்திட்டோம்னா அவர் வந்து பிரம்ம பேச்சை கேட்க மாட்டார். இந்த பக்கம் வந்து முருகனையும் திருப்திப்படுத்த ஆரவலி சோரவலி இந்த நாட்டை ஆளுவாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு சிவன் ஒரு அற்புதமான தீர்வை கொண்டு வரார். என்னன்னா தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கிறது. சேர சோழ பாண்டியன் பிரிக்கலாம் அப்படின்றார். பிரிச்சு சோழ நாடு வந்து முருகனுடைய இந்த சிவனுடைய மகள் இருக்குன்னு சொன்ன ஒத்தி, அந்த மகள் வைத்து பையன் கல்யாணம் பண்ண வந்தால் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஓ, இந்த அசோக சுந்தரி, அசோக சுந்தரியினுடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு வகையில் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி வரார். முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் சோழ நாட்டுடைய ராஜாவாக இருக்கார். அவர் தான் வந்து முருகன் வந்து திருச்செந்தூரில் போய் சண்டை போடும்போது கூடலாம் ஹெல்ப்புக்கு போனவர். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து முருகனுடைய பொண்ணு வழியில் வந்து அவர் சொந்தம். அவர் கிட்டத்தட்ட பேத்தியை விட வீட்டுக்காரர், மகள் வழி பேத்தியை விட வீட்டுக்காரர். யார்? முசுகுந்த சக்கரவர்த்தி. அவருக்கு சோழ நாட்டுக்கு தலைவராகிறார். சேர நாட்டுக்கு வந்து இது பாண்டிய நாட்டுக்கு தலைவர் யாருன்னா தெய்வானுடைய பையன் வீரபாண்டியன். விநாயகருக்கும் தெய்வானிக்கு போறதுனால அந்த வீரபாண்டியன் இருக்கா இல்லையா, அவருடைய பையன், அவனை வந்து ஆக்கிறார். அங்கத பாண்டியன் அவன் பேர். அப்புறம் சேர நாட்டுக்கு யார் ஆகிறாருனாக்கா ஆரவல்லி சுரவல்லி ஆகிறார். அப்போ 3ஆ பிரிக்கிறாங்க. 3ஆ பிரிக்கும் பொழுது ஆக்சுவலாக நீ சொல்ற பிரகாரம் பாண்டிய சோழ சேர தான் வரணும். அது ஏன் சேர வந்ததுன்னா அந்த 3ஆவது வந்து யாருதுனாக்கா முருகனுடைய பொண்ணுங்க ஆண்டதுனால முருகனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றதுக்காக சேரையை முன்னாடி போட்டு இப்படி வராங்க. ஏன்னா அது அவங்க பொண்ணுங்க இருக்காங்களே இல்லையா, யார்கிட்டயாவது பேசும்பொழுது உங்கள் பொண்ணு சார் அப்புறம் சார் தான் சொல்லணும். அதனால் சேர சோழ பாண்டியன் ஏன் வந்ததுன்னா முருகனுடைய இம்பார்ட்டன்ஸு அவங்க பசங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக சேர நாடுகள் பூரா. இப்போ கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர், கேரளா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய சேலம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொண்டை மண்டலம், இது பூரா சேர நாடு. சேரன்றது பெரிய நாடு.
ஃபுல்லாக மலைப்பாங்கான இடங்களாகவே இருக்கும். ஆரவள்ளி சூரவள்ளின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், பேர் ஏற்ற மாதிரி இருக்கு. சோழ நாடு ஓரளவுக்கு சின்ன நாடு தான். தஞ்சாவூர் மையமாக வச்சு தஞ்சாவூர் மையம் தான். பாண்டிய நாடும் மதுரை அண்டு ராமநாதபுரம் தான், அதுக்கு மேலே கிடையாது. அவ்வளோதான், அது 2 தான். ஆனால் இந்த சேர நாடு இது வரைக்கும் இருந்ததுன்னா கர்நாடகா, கேரளா. கர்நாடகாவில் இது வரைக்கும் என்ன சொல்கிறதுன்னா பூர்னு இருக்குது இல்லையா, மைசூர், அந்தப்பூர், மங்களூர், பெங்களூர், ஊர்னு இருக்குது பூரா. அது பூரா கிட்டத்தட்ட ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற பாதி இடம் வந்து இவர் தான், முருகர் தான். அந்த சுப்பிரமணியெல்லாம் அவர் பிறந்த இடம் இல்லை, அதெல்லாம் விடுவார். அவர் கடைசியில் அதனால தான் அவருடைய சமாதி அங்கே ஜீவசமாதி அவர் அங்கே ஆகியிருக்கார். அவர் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.